ஏதோ பறவை முட்டை வச்சிருக்க மாதிரியே இருக்குது. பக்கத்துல போய் பார்ப்போம். இது காக்கா முட்டை இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? யாரும் இங்க இல்ல. ஐடியா. நம்ம ஏன் முட்டை வியாபாரம் பண்ணக்கூடாது? இத கோழி முட்டைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. வாத்து முட்டைன்னு சொன்னா செருப்பு குண்டியே அடிப்பாங்க. காடை முட்டைன்னு சொன்னா எல்லாரும் வாங்கிடுவாங்க. நம்ம விலையும் ஜாஸ்தியாக வச்சு விற்கலாம். எடுத்துட்டு போய் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான். இது மட்டும் பத்தாதே, அந்த சைடு போய் பார்ப்போம். என்ன வேலையில முடிச்சியா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதான் சத்தோட இப்படி போய் உட்காரலான்னு வந்தேன். என்னக்கா பேசும்போது என்னையும் கூப்பிட மாட்டீங்களா? எத்தனை தடவை சொல்றது என்னையும் ஒரு சத்தம் கொடுங்கன்னு. யாரு நெட்டகுமாரியா? எல்லாமே வந்து உட்கார்ந்தோம் நாங்களே. காடை முட்டை வேணுமா? காடை முட்டை. என்னக்கா ட்ரெஸ் வியாபாரத்தை விட்டுட்டு முட்டை வியாபாரத்தை போயிட்டா? உமா இங்க வா. அக்கா முட்டை வேணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு வியாபாரம் ஆகணும். என்ன முட்டை வச்சிருக்க? அக்கா காடை முட்டை தான்க்கா வச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் தான் கோழி வளர்க்கையில கோழி முட்டை நீங்கள் வாங்குவீங்களா? அதான் காடை முட்டை ஒன்று 10 ரூபா. சாமி பார்ப்போம். காடை முட்டையை பார்த்ததே இல்லை, ஃபோன்லையும் பேப்பர்லையும் தான் பார்த்துருக்கேன். காட்டுங்க, இன்னைக்கு வாங்கிடுவோம். காக்கா முட்டை மாதிரிலாம் இருக்கு. ஆனால் மேலே புள்ளி புள்ளியாக இருக்கிறத பார்த்தா காடை முட்டை மாதிரி தெரியுது. என்ன லட்சுமி அக்கா சொல்லுங்க, வாய் வரைக்கும் வந்துருச்சுல, ஏதோ யோசனை பண்ணுறீங்க. கூட ஒரு முட்டை தருவியான்னு கேட்டேன். 6 முட்டை வாங்கினா 1 முட்டை ஃப்ரீக்கா. 6 முட்டை கேட்டீங்க, இதில் 7 முட்டை இருக்கு. என்னங்க 50 ரூபா வாங்கிக்கிட்டதையா? 6 முட்டையில் 1 முட்டை ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டேன். இதில் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு எப்படிக்கா கட்டுப்படி ஆகும்? பெட்ரோல் கூட வராதுக்கா. சரி, எனக்கு ஒரு 6 முட்டை கொடு. 60 ரூபா தான். 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன். இப்போவே சொல்லுங்க, நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா கொடு. நெட்டகுமாரி உனக்கு வேண்டாமா? என் மாமியார்ட்ட கேட்கணும்க்கா, அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வாங்கிக்கிடுவேன். அக்கா வாங்க, வீட்டில் போய் இப்போவே குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அக்கா நிஜமாவே இது காடை முட்டை தானா? இவ்வளோ சந்தேகமாக கேட்க, வேற வாங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா முட்டாளுகளா? இல்லைக்கா, நேற்று நீங்கள் உங்கள் மகன் உங்கள் அக்கா எல்லாரும் காட்டுக்குள்ளே போய் காக்கா முட்டை பறிக்கிட்டு வரதா நான் கேள்விப்பட்டேன். உனக்கு இஷ்டம்னா வாங்கு, இல்லைன்னா பெசானிக்கு இரு. வாங்குற கஸ்டமரை நீ கெடுத்துக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இரு, குழம்பு வைக்கிறவங்க வருவாங்கல்ல, உனக்கு இருக்கு. அப்புறம் சரி, நான் அப்படியே கிளம்புறேன். அடுத்த தெருவுக்கு போகணும். கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சிருக்கணுமே. ஒருவேளை நல்ல முட்டையா இருக்குமோ? குழம்பு வைக்க போனவங்களை இன்னையும் காணும். நெட்டகுமாரி அவளை எங்க? அதுங்களையுமே குழம்பு வச்சுட்டீங்க? நெட்டகுமாரி என் மகா ஒரு முட்டையை உடைச்சிட்ட. சரி, அதை ஆம்லேட் போட்டு கொடுப்போன்ட்டு வெங்காயத்தை நறுக்கிட்டு முட்டையை உடைக்கிறேன். என் வீட்டு நாத்தால உன் வீட்டு நாத்தால என்ன நாத்தான்னு பார்க்குற. காடு முட்டையே இல்லை, வேற ஏதோ ஒரு பறவை முட்டை. 20 ரூபா வம்பா போச்சு. நீங்க முட்டையை கையோட போய் எடுத்துட்டு வாங்க. அவ செத்தா. நீ இரு, நான் போய் பார்த்துக்கிடுதேன் அவளை.